இறுதியாக நடைபெற்ற நிகழ்வுகளில் சிரியா தொடர்பாக விரிவாக பேசியிருந்தார். காசா தொடர்பாக மிக மிக குறைவான வார்த்தைகளைத்தான் அவர் பேசியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் சவுதி அரேபியாவில் ஜிசிசி மீட்டிங் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளாக வராத ஒரு அறிவிப்பை நான் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த அறிவிப்பு ஜிசிசி மீட்டிங்கில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அப்படியான எந்த அறிவிப்புமே ஜிசிசி மீட்டிங்கில் அவரால் வெளியிடப்படவில்லை. மாறாக சிரியாவினுடைய புதிய அதிபரை அவர் அங்கு சந்தித்திருக்கிறார். அவங்களுக்கு காசாவுடைய விவகாரத்தை விட சிரியாவுடைய விவகாரம் மிக முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் தெரியும், சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்திறங்கி இருக்கிறார். 3 நாள் சுற்றுப்பயணமாக வளைகுடா நாடுகளுக்கு அவர் செல்ல இருக்கிறார். அதிலே முதலாவது நாளாக சவுதி அரேபியாவுக்கு பயணித்திருக்கிறார். 2வது 3வது நாட்களாக கத்தார் மற்றும் UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் அவர் பயணிக்க இருக்கிறார். இந்த நிலையில நேற்றைய தினம் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் அவர் நிறைய நிகழ்வுகளில் பங்கெடுத்திருந்தார். இறுதியாக நடைபெற்ற நிகழ்வுகளில் சிரியா தொடர்பாக விரிவாக பேசியிருந்தார். காசா தொடர்பாக மிக மிக குறைவான வார்த்தைகளைத்தான் அவர் பேசியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் சவுதி அரேபியாவில் ஜிசிசி மீட்டிங் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஜிசிசி மீட்டிங்கில் பங்கெடுப்பதற்காக குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, அதே போன்ற கத்தர் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடைய தலைவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். ஈரானை தவிர்த்து அங்கிருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலைவர்கள் அதிலே பங்கெடுப்பு செய்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் இந்த ஜிசிசி மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காசா தொடர்பாக பல விவகாரங்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அவரே சொன்ன ஒரு செய்தி தான், எதிர்வருகிற நாட்களில் 1000 ஆண்டுகளாக வராத ஒரு அறிவிப்பை நான் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த அறிவிப்பு ஜிசிசி மீட்டிங்கில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அப்படியான எந்த அறிவிப்புமே ஜிசிசி மீட்டிங்கில் அவரால் வெளியிடப்படவில்லை. மாறாக சிரியாவினுடைய புதிய அதிபரை அவர் அங்கு சந்தித்திருக்கிறார். அங்கு அவர் வரவழைக்கப்பட்டிருந்தார். விசேடமாக வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் சிரியா மீதான அமெரிக்காவுடைய தடைகளை எல்லாம் நாங்கள் நீக்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமது அல் ஷாரா வந்திருந்த நேரத்தில் டர்க்கியினுடைய தற்போதைய அதிபர் அர்துகானும் ஆன்லைன் வழியாக இணைந்திருந்தார். அமெரிக்க அதிபர், அதே போன்று டர்க்கியினுடைய அதிபர் அர்துகான், அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், அதே நேரத்தில் சிரியாவினுடைய தற்போதைய புதிய அதிபர் அகமது அல் ஷாரா ஆகிய 4 பேரும் இருந்து இந்த சிரியாவினுடைய விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருந்தாங்க. மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் மிக உன்னிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு விவகாரம் என்னன்னா, அவங்களுக்கு காசாவுடைய விவகாரத்தை விட சிரியாவுடைய விவகாரம் மிக முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா சிரியா இவ்வளவு நாட்களாக பஷர் அல் அசாத் இருக்கிற வரைக்கும் ஈரானுடைய அண்ட கண்ட்ரோலில் இருந்து வந்தாங்க. இப்போ ஈரானுடைய அண்ட கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடையாது. சிரியாவினுடைய கண்ட்ரோலை முழுமையாக தற்போது டர்க்கி தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே டர்க்கி வழியாக சில காய் நகர்த்தல்களை தற்போது அமெரிக்கா செய்து வருகிறது. அமெரிக்காவுடைய பின்புலம் அதற்கு இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய இந்த சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஜிசிசி மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே அல் ஜசீராவினுடைய சிறப்பு செய்தியாளர், சர்வதேச ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷார் அவர்கள் லண்டன்ல இருந்து நேரடியாக இணைந்து கொண்டிருந்தார். அவர் அதில் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஜிசிசி மீட்டிங்ல காசா தொடர்பாக நிறைய விவகாரங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிறைய அழுத்தங்களை ஜிசிசி தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான 3 ட்ரில்லியன் வருமானங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய நாட்டுக்கான முதலீடுகளை எடுத்துக்கொண்டுதான் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது அமெரிக்கா பயணிக்க இருக்கிறார். சவுதி அரேபியா மாத்திரமே 600 பில்லியன் அளவுக்குண்டான நிதிகளை அமெரிக்காவிலே முதலீடு செய்கிறார்கள். அது பாதுகாப்பாக இருக்கலாம், பல பல தொழில்நுட்பங்கள் அவங்க முதலீடு செய்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அழுத்தம் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருந்தது. அதை மர்வான் பிஷாரா அவர்களும் எதிர்பார்த்திருந்தார்கள், முழு அரபுலகமும் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னா, இந்த ஜிசிசியினுடைய மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே முதன்மையாக சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் MBS தான் பேச ஆரம்பிச்சார். டொனால்ட் ட்ரம்பை வச்சுக்கிட்டு பேசும்போது என்ன சொன்னாருன்னா, காசா
காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக அவர் தெரிவித்தார். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெரிவித்தது மட்டுமல்லாம பாலஸ்தீன மக்களுக்கான நீடித்த ஒரு தீர்வு வேண்டும் என்பதையும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டார். ஆனா அந்த இடத்துல ஒரு தனியான நாடுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தைகள் அவர் பயன்படுத்தல, நீடித்த தீர்வு வேண்டும் என்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியதை நம்ம கவனிக்க முடிந்த. அதே நேரத்தில் ட்ரம்புக்கும் ஜிசிசி தலைவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி அவர் பேசியிருந்தார். பேசும்போது மேலதிகமாக என்ன சொன்னார்னு சொன்னா, அமெரிக்காவுடனான வளைகுடா நாடுகளுடைய உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது, நாங்க இதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி பேசுகிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அதை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்த காட்சிகளையும் அல் ஜசீரா உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்த நேரத்தில் தான் காசாவில் நடந்த இந்த யுத்தம் தொடர்பாக, நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் தொடர்பாக மேலதிகமாக பேசுகிற நேரத்தில் முகமது பின் சல்மான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இது அமெரிக்கா தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரம். இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்களும் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விரிவான நீடித்த தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய இறுதி இலக்காக இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் பேசினதோட அமெரிக்கா, யமன், அதே போன்று சூடான்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். அது தொட்டுக்கிட்டு தான் போனாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் காசா தொடர்பாக முகமது பின் சல்மான் பேசியதை நம்ம அவதானிக்க முடிந்தது. இதே நேரத்தில் முகமது பின் சல்மானுக்கு பிறகு காசாவில் யுத்த நிறுத்தம் வரப்போகுது அல்லது அடுத்து இப்படி எல்லாம் பண்ண போறோங்கிற வேர்டுகளை சொல்லுவார் டொனால்ட் ட்ரம்ப் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அப்படியான எந்த வார்த்தையும் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் ஜிசிசி மீட்டிங்ல அவர் பேசல. மாறாக என்ன பேசினார்னு சொன்னா, ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஈரான் எங்களோடு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் அவங்க பினாமி ஆயுத குழுக்களை வச்சிருக்கிறாங்க. அவர் இந்த ஹூதிகள், ஹிஸ்புல்லாக்கள் இவங்களை தான் சொல்றாரு. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பினாமி ஆயுத குழுக்களை உடனடியாக ஈரான் கேன்சல் பண்ணணும், அவங்களுடனான தொடர்புகளை இல்லாமலாக்கணும், அப்படியான ஆயுத குழுக்களை வைக்கக்கூடாது என்பதையும் அவர் இன்னைக்கு மீண்டும் ஈரானைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர காசா தொடர்பாக எதிர்பார்த்த எதையுமே அவர் பேசலைங்கிறது ஒரு பெருத்த ஏமாற்றமாகவே அனைத்து தரப்பாலும் பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் உடனடியாக அவர் தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் சொல்றாரு, காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட வேண்டும், அவங்க அத்தனை பேரும் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசினார். காசாவில் இருக்கக்கூடிய 50-59 பணைய கைதிகள் தான் அவங்களுக்கு மெயினாக தெரிகிறாங்களே தவிர இதுவரைக்கும் 75,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவிலே. அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அதே நேரத்தில் 1,25,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் யுத்தம் நடைபெற்று வருகிறது. நேற்றும் ஐரோப்பிய மருத்துவமனையின் மீது 46க்கு மேற்பட்ட குண்டுகள் போடப்பட்டதாக சொல்லப்படுது. ஆரம்பத்தில் 6 குண்டுகள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு வெளியாகிற செய்திகளை 46க்கு மேற்பட்ட குண்டுகள் போடப்பட்டதாக எடியோ தஹரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை செய்தி சொல்லி இருக்கிறது. இப்படியான நிலையில் அவர் என்ன பேசுறாருன்னா, பணைய கைதிகளை மீட்டெடுக்கிறத பத்தி மாத்திரம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதோட சேர்த்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஜிசிசியினுடைய தலைவர்கள் இந்த யுத்தத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்கு எங்களோடு இணைந்து செயல்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க இதுவரைக்கும் செயல்பட்டிருக்கிறீங்க, தொடர்ந்தும் செயல்படுவீங்க என்று சொல்லி நான் நம்புறேன், எனக்கு ஆதரவு நீங்க தர வேண்டும் என்கிற வார்த்தைகளையும் அவர் பேசியது மட்டுமல்லாம காசா மக்களுக்கு பாதுகாப்பான அதே போன்று கண்ணியமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்கிற ஒரு வேர்டை சொன்னார். சொல்லிட்டு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, காசா மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம்ங்கிறாரு. ஆனா அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆனால் அப்பாவி மக்களை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்யக்கூடிய தலைவர்களால் காசா மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது. இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை குறிப்பிட்டு பேசுற வேர்டாகத்தான் அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் இஸ்ரேலுக்கு இந்த வேர்டு சொல்ல மாட்டாரு, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொல்றாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாலஸ்தீனத்துக்குள்ள எந்த பெண்களையாவது கற்பழித்தார்கள், எந்த பெண்களையாவது பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்கிற ஒரு சிங்கிள் குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஆனா பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எவ்வளவு அநியாயங்களை செய்கிறது என்பதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். தெரிந்தாலும் அவர் இப்படியான ஒரு வேர்டைத்தான் சொல்லி இருக்கிறாரு என்கிற ஒரு காட்சியை நம்ம இன்னைக்கு அவருடைய பேச்சில் பார்க்க முடிந்தது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இருந்து இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற வீட்டு திட்டத்தை நம்ம முன்னெடுத்து வரோம். அதில் முதல் கட்டமாக 5 வீடுகள் கட்டி முடிக்கப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது தொடர்பான விரிவான
விரிவான வீடியோ ஒன்றையும் கடந்த நாட்களில் நம்ம ஒளிபரப்பியிருந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. தற்போது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. வயரிங் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இது முடிவுக்கு வந்துவிடும். அதைத் தொடர்ந்து மற்ற வீடுகளை கட்டுகிற அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இதனை முன்னின்று செயல்படுத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் மிகச்சிறப்பான ஒரு பணியாக இது நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எனவே தொடர்ந்தும் இதற்கான உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தான தர்மங்களை முன்னால் தருகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தருகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை எப்படி அனுப்புவது என்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அனுப்பி உதவ முடியும். எனவே இந்த செயல் திட்டம் என்பது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேலிய அமெரிக்க பணைய கைதியாக இருந்த ஆடன் அலெக்சாண்டரை விடுவிக்கிறதுக்காக அரபு நாடுகள் செய்த முயற்சியையும் அவர் பாராட்டியிருக்கிறார். ஏன்னா அவர் போற நேரத்தில் அந்த விடுதலை நடந்தது, அந்த விடுதலையை பாராட்டிருக்கார். ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தான் அமெரிக்க பணைய கைதிகள் விடுதலை பண்ணினாங்க. ஏன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை வர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நாளை கத்தாரில் இன்னைக்கு நைட் ஆகல கத்தாருக்கு டொனால்ட் ட்ரம்ப் போயிடுவார். கத்தாரில் நாளை காலை வரை இருக்க போகிறாரு. நாளைக்கு இரவு ஈவினிங் ஆகும்போது யூஏயில் இருக்க போகிறாரு. இந்த நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் காசா தொடர்பாக வரை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் அவர் சவுதி அரேபியாவில் இருந்த நேரங்களில் எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான காசா தொடர்பான வார்த்தைகளும் வரவில்லை. காசாவுக்கு பதிலாக சிரியா தொடர்பான செய்திகள் தான் முழுவதுமாக வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஈரான் தொடர்பான செய்திகள் வருகிறது. இந்த நிலையில ஈரான் தற்போது ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்க. ஈரான் அணு ஆயுத செறிவூட்டலை நிறுத்தணும், யுரேனியம் செறிவூட்டக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அதை நிறுத்துறதை விட நம்ம எல்லோரும் சேர்ந்து யுரேனியத்தை செறிவூட்டிக்கிடுவோம். ஏன் அவனுக்கு பயந்து இருக்கனே, நம்ம எல்லாரும் சேருவோமே, நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோமே, வேணும்னா அமெரிக்காவும் நம்மளோட பங்காளியாகட்டுமே என்கிற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. அடுத்தடுத்த கூட்டங்களையும் அவர் முழுவதுமாக ஈரானை இலக்கு வைக்க போகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. சிரியாவை தூக்கி வைக்க போறாங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா காசாவினுடைய நிலை தொடர்பாக அடுத்த நாடுகளோடு பேசும் போதாவது முன்னேற்றகரமான அறிவிப்புகள் வரப்போகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இன்னும் மேலதிகமாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கத்தாருக்கும் யுஏஇக்கும் டொனால்ட் ட்ரம்போட பயணிப்பாரா என்பது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. பயணிக்காத பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பேசுவாங்க. இதுல மேலதிகமாக ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, கத்தார் தான் முழுவதுமாக காசா விவகாரத்தில் முன்னின்று செயல்படக்கூடியது நமக்கு தெரியும் சவுதியை விட. அப்படி இருக்கும்போது கத்தாரில் வைத்து சில நேரங்களில் வித்தியாசமான அறிவிப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் விடுக்க இருக்கிறாரோ, அது கத்தாருக்குரிய கௌரவமாக அமையட்டும் என்று நினைக்கிறாரோ என்கிற எண்ணப்பாடுகளும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனாலேயோ கத்தார் மில்லியன் கணக்கான விமானத்தை அவருக்கு பரிசளிக்கிறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் மர்வான் பிஷாரா போன்றவர்களும் எழுப்பத்தான் செய்கிறார்கள். சரி, பொறுத்ததோடு பொறுத்து விட்டோம். இன்னும் 2 நாட்கள் பொறுக்க வேண்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து என்ன மாதிரியான அறிவித்தல்கள் வருகிறது, அது பாலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமா என்பதையும் நாம் கண்டறிவோம் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ ஆகிய நாடுகளுக்கான அமெரிக்க அதிபருடைய பயணம் தொடர்பான அப்டேட்டுகளும் அதே நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான மேலதிக செய்திகளுக்கும் இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் மயசு நியூஸ் மற்றும் ரஸ்மின் மயசு டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.